ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பதவி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. திமுகவில் உதயசூரியன் வின் பண்ணிட்டீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவருக்கு ஒன்று ஸ்பீக்கர் போஸ்ட்டு, இல்லாட்டி துரைமுருகன் இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவர் கொடுக்குறதா இருக்காங்க. பொதுச் செயலாளர் அந்த இடத்துல ஆமாம், அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறதா இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு உங்களை உட்கார வைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அவர் என்ன நினைக்கிறார் இப்போது, சரி அண்ணா பேரில் இருக்கிற கட்சியில் தான் நமக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, எடப்பாடி நம்மளை சேர்க்கவே மாட்டேன்றாரு, பாஜக ரெக்கமெண்ட் பண்ணி சேர்க்க மாட்டேன்றாரு, சரி நம்ம அண்ணா ஆரம்பித்த கட்சிக்காவது போகலாம், கடைசி காலத்தில் அங்கேயாவது போய் ரிட்டையர் ஆகலான்னு அவர் நினைக்கிறார். இப்போ ரொம்ப திமுகவில் சேர்றதா வேண்டாமான்றதுல அவருக்கு இன்னும் ஒரு தெளிவு பிறக்காத இருக்கு ஆக்சுவலாக. இந்த குழப்பத்தை தாண்டி அவர் அரசியலே வெறுத்துட்ட மாதிரி தானே சார் தெரியுது. அரசியலில் ஈடுபாடே இல்லாத மாதிரி தான் பேசுறாரு நிறைய இடத்துல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த இடத்துலையுமே என் உழைப்பை யாரும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் குறை சொல்லிட்டீங்க, நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன். ஆமாம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கன்றார். ஆனால் இப்போ எடப்பாடியை கேட்டால் என்ன சொல்லுவார், அவர் பொதுக்குழுவே அவரை நீக்கிடுச்சு, ஏன்னா அவர் கட்சி ஆஃபீஸில் போய் கலாட்டா பண்ணார், கட்சியோட ரெக்கார்டெல்லாம் தூக்கின்னு போயிட்டாருலாம் பழி போடுறார். ஆனால் இவரை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க ஓபிஎஸ். அந்த பொதுக்குழுவில் 22ல் ஜூனில் நடந்தாங்க, அந்த பொதுக்குழுவில் ஜூலையில் நடந்த பொதுக்குழுவில் தான் இவரை நீக்கினாங்க. ஜூனில் நடந்த பொதுக்குழுவில் இவர் மேலே தண்ணி பாட்டிலாம் வீசினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பன்னீர்செல்வம் மேலே தண்ணி பாட்டிலாம் வீசிட்டாங்க, அவர் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வெளில வந்தார். அதுக்கப்புறம் ஜூலையில் இவரை நீக்கிட்டாங்க. அதனால் வந்து இவரை பொறுத்த மட்டும் அந்த கட்சி ஆஃபீஸை வந்து இவர் கைப்பற்ற போகிறாருன்னு அங்கே ஒரு பேச்சு வந்தபோது இவர் அங்கே போனார், போய் ரெக்கார்டெல்லாம் தூக்கின்னு வந்துட்டாருன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் இவர் வந்து நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிறோம், கட்சி விரோத நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டார்னு சொல்கிறாங்க.